மாபெரும் பெருவெடிப்பு நடந்ததுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது தான் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் சிஎம்பி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் நம்ம அண்டத்தோட முதல் ஃபோட்டோ. மோர்லைக் ஒரு குழந்தை ஃபோட்டோன்னு சொல்லலாம். மாபெரும் பெருவெடிப்பு த பிக் பேங் நடந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் வருஷத்தில் வெளிப்பட்ட ஒரு சிக்னலோட புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஒரு விஷயத்த எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? திஸ் இஸ் அன்சைன்ட் அண்டத்தின் முதல் புகைப்படம். 1960s பெல் லேப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் ராபர்ட் வில்சன், அர்னோ பென்சியாஸ்ன்னு சொல்லப்படுற 2 ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுடைய ரேடியோ டெலஸ்கோப்பை கேசியோபியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய சூப்பர்னோவா நோக்கி திருப்புறாங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணது கேசியோபியா கான்ஸ்டலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான சூப்பர்னோவாவை தான். ஸோ அதுல இருந்து வெளிப்படக்கூடிய மைக்ரோவேவ் மாற்றங்களை துல்லியமா எடுக்கணும்னு சொல்லி அவங்களுடைய இந்த ரேடியோ ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா கேலிபிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்க அந்த சமயத்தில் பேக்ரவுண்ட்ல சின்னதா ஒரு நாய்ஸ் மட்டும் கேட்டுட்டே இருந்துச்சு. ஸோ இது மேபி லைக் அந்த ஆண்டனால இருக்கக்கூடிய அழுக்கா இருக்குமோன்னு சொல்லி அந்த அழுக்கு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு பார்த்த அப்புறமும் இவங்களுக்கு திரும்ப அந்த குட்டி மைன்யூட்டான சிக்னல் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. சரி, இங்க தான் இப்படி வருது, எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல, ஒரு இருட்டான ஒரு இடத்துல இதை பாயிண்ட் பண்ணி பார்க்கலாம், அங்கிருந்து சிக்னல் வராதானே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா சேம் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த அதே ஃப்ரீக்வன்சி அளவிலான அந்த சிக்னல் ரொம்பவே மைன்யூட்டா கேட்க ஆரம்பிக்குது. எந்த பக்கம் அந்த ஆண்டனாவை திருப்பினாலும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த குட்டி சிக்னல் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கேன். இது என்னவா இருக்குன்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு உண்மையே புரியுது. இதுதான் இந்த பிக் பேங் நடந்துட்டு அப்புறம் வெளிப்பட்ட சிக்னல். ஸோ டெக்னிக்கலா இவங்களுக்கு கிடைச்சது பிக் பேங் அண்டத்தோட முதல் சிக்னல் சொல்லலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் அவங்களுடைய அந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்ல தான் கிடைக்குது. அண்ட் அண்டத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த சிக்னல் கிடைக்குது. அண்ட் பேக்ரவுண்ட்ல அந்த சிக்னல் இருக்க அந்த சமயத்தில் இதுக்கு சிஎம்பி காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டுங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான இந்த பிக் பேங் சிக்னலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதனால இந்த சிக்னல் உருவாச்சுங்கிற அந்த உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. இனிஷியலா கிடைச்சிருக்க அந்த ரிசர்ச் படி பார்க்கும்போது இது ஒரு மைக்ரோவேவா இருக்க அந்த சமயத்தில் ஒரு லாங்கர் அண்ட் விசிபிள் லைட்டை கடந்த ஒரு வேவா தான் இது அமைஞ்சிருக்கு. பட் இந்த வேவ் டக்குன்னு லாங்கரா மாறல. ஆரம்பத்தில் இது ஷார்ட்டா இருந்திருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அது விசிபிள் லைட்ல இருந்து இன்ஃப்ராரெட்டுக்கு மூவ் ஆகி அப்படியே மைக்ரோவேவா மாறி இருக்க அந்த காரணத்தினால அப்படியே ரிவர்ஸ் போய் பார்க்கும்போது ஆரம்பத்தில் இந்த வேவை உருவாக்குன யூனிவர்ஸ் செம்ம ஹீட்டா சூடா இருந்திருக்கணும். ஸோ வே பேக் அந்த பிக் பேங் நடக்கும்போது இந்த யூனிவர்ஸ் செம்ம சூடா இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பென்ஷன் நடக்கும்போது அதை சுத்தி ஏகப்பட்ட விதவிதமான பார்ட்டிகல்ஸ், நிறைய வித்தியாசமான ரேடியேஷன்ஸால வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஆப்வியஸா ஏகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பேங்க்ல இருந்து வெளில வந்திருக்கணும். இந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் ஒன்னோட ஒன்று சேராம அயனைஸ்டா இருந்திருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு விதமான கிளவுட், அதாவது பனி நிறைந்த மலையில நீங்க ஏறும்போது ஒரே புகை மூட்டமா இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த யூனிவர்ஸ் புகை மூட்டமா இருந்திருக்கலாமா. ஸோ எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் ஒன்னோட ஒன்று சேரல ஒரு கேஸ் கிளவுட் லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் மோர் லைக் ஒரு பிளாஸ்மாவா நம்ம மொத்த யூனிவர்ஸுமே ஆரம்ப காலகட்டத்தில் செம சூடா இருந்திருக்கணும். அண்ட் ரொம்பவே அடர்த்தியா இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் டைட்டா பேக் ஆகியிருக்க அந்த காரணத்தினால உள்ளந்து வெளிப்பட்ட இந்த வெளிச்சம் வெளியில வர முடியாம உள்ளுக்குள்ளேயே மோதிட்டு இருந்திருக்கு. அந்த வெளிச்சம் வெளில வர முடியாத அளவுக்கு அடர்த்தியா இந்த மொத்த யூனிவர்ஸுமே ஆரம்ப நொடியில இருந்திருக்கு. அந்த சமயத்தில் நம்ம யூனிவர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹோமோஜீனியஸாக இருந்திருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்கே நீங்கள் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ ஐசோட்ரோபிக்காகவும் இருந்திருக்கும். ஸோ விச் மீன்ஸ் பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் மற்ற யூனிவர்ஸ் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகியிருக்கும். இந்த சமயத்தில் தான் பிக் பேங் அந்த எக்ஸ்பான்ஷனுங்கிற விஷயம் நடக்குது. ஆரம்பத்தில் சூடாக இருந்தது யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கோல்டாக ஆரம்பிக்குது. எப்போவுமே நம்ம யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி கோல்ட் ஆகிட்டே தான் இருக்கு. பட் அந்த சமயத்தில் அந்த எக்ஸ்பான்ஷன் ரொம்பவே வேகமாக நடந்திருக்கணும். ஸோ அந்த சமயத்தில் சூடாக இருந்த நம்ம யூனிவர்ஸ் டக்கு டக்குன்னு கோல்டாக ஆரம்பிக்க இந்த புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஒன்னா சேர்றதுக்கான ஒரு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. இது பிக் பேங் நடந்து 4 லட்சம் வருஷத்தில் நடந்ததா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த பெர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் வரும்போது புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஒன்னா சேர்ந்து ஆட்டம்ஸை உருவாக்குது, லைக் ஹீலியம், ஹைட்ரஜன். அண்ட் இந்த ப்ராசஸை அவங்க ரீகாம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இது ஜஸ்ட் காம்பினேஷன் தான். புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஒன்னா சேர்ந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆட்டம்ஸை உருவாக்கும் போது அந்த கிளவுட், அடர்த்தியான அந்த கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா விலக உள்ள மாட்டிக்கிட்ட அந்த வெளிச்சம், ரேடியேஷன், சிக்னல்ஸ் எல்லாமே இப்போதைக்கு உடச்சிக்கிட்டு வெளில வருது. இந்த சிக்னல்ஸ் தான் நம்ம சிஎம்பியா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டா பார்க்குறோம். வெளிப்பட்ட அந்த சமயத்தில் அதோடைய பீக் பாசிபிளி இன்ஃப்ராரெட்டை இருந்திருக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் பார்ட் ஆஃப் அந்த விசிபிள் லைட்டுமே இந்த இன்ஃப்ராரெட் கூட மேட்ச் ஆகி வெளியில் வந்திருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் ஆரம்பத்தில் அந்த சிஎம்பிங்கிறது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்திருக்கலாம் சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஸ்பேஸ் இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு பிளாக்காக தெரியுதுல. ஸோ அந்த சமயத்தில் சிஎம்பி வெளிப்படுற அந்த சமயத்தில் நீங்கள் இருந்து ஸ்பேஸை பார்த்துருந்தீங்கன்னா அப்போதைக்கு அது ஆரஞ்சாக தெரிஞ்சிருக்குமா. எப்படி
இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எல்லா விதமான ரேடியேஷனுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பிளாக் பாடிங்கிறது சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் ஒரு விதமான ஹீட் அண்ட் ரேடியேஷனை பற்றி நான் வெளிப்படுத்தும். அந்த கர்வ் பெர்ஃபெக்டாக இந்த பக்கம் சிஎம்பி கூட மேட்ச் ஆகுது. ஆவரேஜாக இந்த சிஎம்பியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 2.7 கெல்வின். ஆரம்பத்தில் இந்த கர்வ் இன்ஃப்ராரெட்ல பீக் ஆகிற அந்த சமயத்தில் ஒரு ஆரஞ்சு டின்ட்டுங்கிறது இந்த ஸ்பேஸ் முழுக்கவே இருந்திருக்கணும். இப்போதைக்கு அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு, ரெட் ஷிஃப்ட் ஆகியிருக்கு. ஸோ மைக்ரோவேவில் வந்திருக்க அந்த சமயத்தில் அதை நம்மளால் பார்க்க முடியல. பட் ஒரு கட்டத்தில் அந்த ஸ்பேஸே ஆக்சுவலாக ஆரஞ்சாக இருந்திருக்கணும். லைக் ஆரஞ்சுன்னு சொல்கிறத தாண்டி க்ளோ ஆகியிருக்கணும். இப்போ நீங்கள் டோஸ்டரில் ஒரு பிரெட்டை போகும்போது சுற்றி இருக்க அந்த இடம் வந்து க்ளோ ஆகுதுல்ல, அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ரேடியேஷன் அண்ட் அந்த க்ளோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நாசா ஈசா ஏகப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட் அமைச்சிருந்தாங்க. முக்கியமாக காஸ்மிக் பேக்ரவுண்ட் எக்ஸ்ப்ளோரர் கோப் 1989 நாசாவால் அனுப்பப்படுது. அதோடைய கால்குலேஷன்ஸ் தான் இது. அதை தொடர்ந்து வில்கின்சன் மைக்ரோவேவ் அனிஸ்ட்ரோஃபி ப்ரோ ஏர்லி 2000 திரும்பவும் நாசா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பி திரும்பவும் அந்த சிஎம்பி வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அதை இன்னும் பெட்டராக டீட்டெயில் பண்ணுறதுக்காக நம்ம ஈசா பிளாங்க் ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி இப்போ நம்ம பார்க்குற இந்த சிஎம்பி அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தில் நீங்கள் அந்த ப்ளூ, பிளாக், ரெட், க்ரீன்னு சொல்லி ஏகப்பட்ட கலர்ஸை பார்க்க முடியும். இது எல்லாமே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை தான் காட்டுது. நம்ம முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, ஆவரேஜ் டெம்பரேச்சர்ங்கிறது 2.7 கெல்வின். ஸோ இங்கே இருக்க அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. வெறும் 0.000325 ப்ளஸ் ஆர் மைனஸ் அவ்வளோதான் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வேரியேஷனே இருக்குது. அந்த வேரியேஷனை ரொம்ப மைன்யூட்டாக டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அதில் சில இடங்கள் ரொம்ப டார்க் அண்ட் பிளாக்காக இருக்கும், அந்த இடங்கள் கிட்டத்தட்ட எம்டியாக இருக்குது. பட் அதுவே சில இடங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீனாக இருக்குல்ல, அந்த இடங்கள்ல அதிகமான அந்த கிளம்ஸ், அதிகமான அந்த மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துருக்கு. முதல்ல ஒரு கிளஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த யூனிவர்ஸ் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னியப்பா, இங்கே என்னடானா இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது, இதுக்கு என்ன காரணம் நீங்கள் கேட்பீங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்க அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டியில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கலாமா. ஸோ அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த மைன்யூட் டிஃப்ரென்ஸை வச்சு இந்த கிளஸ்டர்ஸை ஒரு பக்கமாக இழுத்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு டார்க் எனர்ஜியும் காரணமாக இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டரை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி தான் இருக்கோம். பட் சிஎம்பி அந்த சமயத்திலேயே டார்க் எனர்ஜி பாசிபிளி இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்கலாம் சொல்லி எண்ணப்படுது. ஸ்டில் ஹைப்போதசிஸாக தான் இருக்குது. பாசிபிள் டார்க் எனர்ஜியாக இருக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மைன்யூட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் இந்த மாதிரி குவாண்டம் லெவலில் ஃப்ளக்சுவேஷன்ஸை ஏற்படுத்தியிருக்கலாம். இந்த குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸுங்கிறது ஆப்வியஸாக இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம குவாண்டம் லெவலில் போகிற சமயத்தில் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் பேசிக்காக பார்க்கும்போது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸால் இந்த கிளஸ்டர்ஸ் உருவாகி இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி இருக்கும் செய்யுது. ஸோ அதை பற்றி இன்னும் நம்ம அதிகமாக ரிசர்ச் பண்ண இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் சிஎம்பியோட அந்த ரேடியேஷன் லெவல் இப்போதைக்கு கம்மியாக இருக்க அந்த காரணத்தினால அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா அந்த பிக் பேங் அப்போ ஏற்பட்ட அந்த சின்ன சிக்னல் அண்ட் ஆப்வியஸாக அந்த ரேடியேஷன் இப்போ வரைக்கும் நம்ம யூனிவர்ஸ் முழுக்க நிரம்பியிருக்கு. அண்ட் இப்போதைக்கு அது ஸ்டில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்க அந்த காரணத்தினால இப்போ மைக்ரோவேவாக இருக்கக்கூடிய இந்த சிஎம்பி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவாக மாறலாம். ஸோ இப்போ நம்ம சிஎம்பின்னு சொல்கிறத ஃபியூச்சரில் சிஆர்பின்னு தான் சொல்லணும், லைக் காஸ்மிக் ரேடியோ பேக்ரவுண்ட். ஸோ அப்போதைக்கு இருக்கவங்க அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். பிகாஸ் நம்ம வாழ்நாளில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. லைக் முதல்ல இந்த ஹியூமனிட்டி வாழ்நாளில் அது நடக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. பட் இப்போதைக்கு எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் இந்த சிஎம்ங்கிறது பிக் பேங்கோட மோஸ்ட்லி ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நம்ம யூனிவர்ஸோட யங்கஸ்ட் ஃபோட்டோ. இதை தாண்டி பார்க்க முடியாதாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். லைக் இந்த சிஎம்பிங்கிறது டெக்னிக்கலாக ஒரு சுவர் மதி நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. இதை தாண்டி நம்மளால பார்க்க முடியாதா? நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த சிஎம்பி ஃபோட்டோவையே ஆக்சுவலாக ஃபயர் வால்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த யூனிவர்ஸுங்கிறது அந்த ஒரு இடம்ங்கிறது செம சூடாக இருந்திருக்கணும். சிஎம்பி முதல்ல வெளிப்பட்ட அந்த சிக்னலாக இருக்க அந்த காரணத்தினால செவத்தை உடச்சிக்கிட்டு தான் டெக்னிக்கலாக அந்த லைட் வெளில வந்திருக்கு, அந்த சிக்னல் வெளில வந்திருக்கு. ஸோ இந்த ஃபயர் வாலை தாண்டி இப்போ வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ பிக் பேங்கோட பிகினிங் என்ன மாதிரி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் சிஎம்பி வரைக்கும் தொட்டு பார்த்தாச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறது ஒரு நாள் நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.